நந்தினி நந்தினி, இந்த இதை தேய்ச்சி முடிச்சது. ஏய் என்னடி வேர்த்து விறுவிறுக்கு இப்படி இதை தேய்ச்சிக்கு இருக்க? நீ முதல்ல இதை நிப்பாட்டு, ஃபேனுக்கு கீழே போய் 10 நிமிஷம் உட்காரு. டாடா முடிச்சிட்டேன். ஏய் என்ன ஒன்னாலும் இந்த வீட்டுல நமக்கு கிடைக்கிறது தான் கிடைக்கும், எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிருக்க? முதல்ல வச்சுட்டு வா. சிறந்த நிர்வாகின்னு நமக்கு என்ன பட்டமா கொடுக்க போறாங்க? போய் உட்கார் பண்ணி ஒரு 10 நிமிஷம் சென்று செய்யலாம் போ. நன்றி இல்லாத மனுஷங்களுக்கு 3 மணி நேரம் நின்று சமைக்கிறோம், அதையும் தின்னுபிட்டு 1000 குறை சொல்றாங்க. ஆனா நமக்கு நல்ல கை காலை கொடுத்து உங்களை மாதிரி உறவெல்லாம் கொடுத்து சமத்தா அவ்வளோ தங்கமா ஒரு புள்ளைய கொடுத்தது அந்த கடவுள் தான். அந்த கடவுளுக்கு நம்ம பெருசா என்ன செஞ்சிட போறோம்? இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தானே. இதுல தான்க்கா என் நிம்மதியே இருக்கு. நினைச்சு பாருங்களேன், தீபாவளி நல்ல நாள்னா பூஜை அன்னைக்கு நிக்க விடுவாங்களே நம்மள. சாமி அவங்களுக்கு அழக்குது, நாங்க தான் அழக்கிறோம், ஓவரா அளந்து உசுரை வாங்குவாங்க. சாமியை கூட நிம்மதியா கும்பிட விடாத குடும்பம் இது. என்னதான் நம்ம பூஜையில நின்று ப்ரே பண்ணி ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் நம்ம ஃபீல் பண்ணாலும், எனக்கு என்னவோ இந்த பூஜை சாமான் கழுவுறது, இந்த பூஜை இடையெல்லாம் கிளீன் பண்ணி வைக்கிறது, கோலம் போடுறது, இதுலதான் எனக்கு ஒரு சந்தோஷம்க்கா. அதுலதான் கடவுள்கிட்ட நான் கடவுள் என்கிட்ட இருக்கா மாதிரி ஒரு ஃபீல். தெரியுதுமா, நல்ல விஷயம்தான். இத வச்சு தேய்ச்சிக்கு இருக்கிறது ஒரு நிம்மதி தான். ஆனா ரொம்ப வேர்த்து இருக்கப்பா, உடம்புக்கு எதுவும் வந்துட போகுது. போ ஒரு 10 நிமிஷம் போய் உட்காரு போ. சரி வேணா தேய்ச்சி வைக்கிறேன் போ. வேணாம் நான் வரேன், நான் வந்து செய்யறேன். சரி தேய்க்கல. ஆமா, மூத்தாரம் புருஷனும் எங்க? கார் எடுத்துக்கு எங்கிட்டோ கிரிவலம் போன மாதிரி இருக்கு. எங்கிட்டோ போய் தொலையுதுங்க, நிம்மதியா இருங்க, எங்க வேணா போட்டோம். அத்தைக்கு பால் வேண்டாமா உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. ஆதிரைக்கு ஏதோ இருமலா இருக்குன்னு காஃப் சிரப் குடிச்சிட்டு படுத்துருச்சு. அதுக்கே இருமல் வந்துருச்சு? ஆமா, ஞான மாமா இங்க. நல்லா கேட்டப்போ இந்நேரத்துக்கு அந்த ஆள் 2ஆம் ஜாமத்துக்கு போயிருப்பாரு. எப்போ உறங்க போயிட்டாரு அவரு. இந்த வீட்டில் பிஸ்னஸ்லாம் கொடி கட்டி பறந்தப்பவே பாதி நேரம் வீட்டில இருந்து நம்ம உசுரை வாங்குங்க. இப்போ பிஸ்னஸும் நின்றுச்சு, என்னதை தான் வேலை பார்க்குதுங்களோ. இதில் அவர் வேலை செஞ்சுட்டு வந்த களைப்பில் தூங்கிட்டு இருக்காராக்கும். ஐயா, அது வேலை செஞ்ச களைப்பில்லடி, உண்ட மயக்கம். எந்த ராசா எந்த பட்டணம் போனாலும் இவைகளுக்கு திங்கிறதெல்லாம் நல்ல வக்கனையா வகை வகையா செய்யணும். ஒண்ணு குறைஞ்சா கூட 9 பக்கத்துக்கு பேசுவாங்க. சரி அதை விடு, நீ போ, நீ வெளியே உட்கார். நான் ஒரு 5 நிமிஷம் அங்க உட்கார்ந்துட்டு வரேன், நீங்க தேய்க்காதீங்க. ஐயா நான் தேய்க்கலாயா, நீயே தேய் உன் சாமி பாத்திரத்தை. எனக்கு வேற வேலை கிடக்கு. இந்த அரிசி எடுத்து ஊற போட்டுட்டு காலையில ஆட்டி எடுக்கணும். சபா ஆத்தாடி முருகா. ஐய, நான் வந்து காத்து வாங்குறது அந்த கரண்ட்டுக்கே பிடிக்கல. என்னத்தை தான் வரம் வாங்கிட்டு வந்தேனோ நான். ஐயா என்னக்கா கரண்ட் போயிருச்சு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே நந்தினி அக்கா, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏய் இதெல்லாம் ஏன் மறந்தே போயிருச்சு எனக்கு. அதுக்குத்தான் இந்த பாத்திரத்தை எல்லாம் விளக்கிக்கு இருந்தியா சாமிக்கு? இல்லக்கா, எனக்கே மறந்து போச்சு. இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல ஒரு பிறந்த நாள் வந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அப்ப ஏன்டா பிறந்தோன்னு நினைக்க வச்சுட்டாங்க. அப்பவே நினைச்சிட்டேன், ஐயே இந்த வீட்டுல இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம செத்துருவோம், அழுகாத, அதனால நம்ம பிறந்த நாளே மறந்துருவோம்னு கஷ்டப்பட்டு மறந்துட்டேன். இன்னைக்கு அழுகாத, ஞாபகம். தேங்க்ஸ். சரி ஓகே, சீக்கிரமா கேக் கட் பண்ணிடலாம். பெரியப்பா பாத்துட்டாருன்னா தேவையில்லாத பிரச்சனை. ஆமாண்டி கண்ணு. ஏன் வந்தா என்ன, கேக் வெட்டினா தப்பா? ஐயோ அக்கா, நீங்க வேற ஐசக்கா பர்த்டேக்கு நடந்ததே போதும். அவர் வரதுக்குள்ள ஹாப்பியா ஜாலியா கேக் கட் பண்ணிடலாம். வா வா, நீ பிறந்த நாள் அதுமா என்ன அழுதுகிட்டு வாங்க. வாங்கக்கா. எது நாண்டி ஃபுட்ஸா? என்னது அப்படின்னா? இது நார்மல் பர்த்டே இல்ல, உங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷலான பர்த்டே. ஹாப்பி பர்த்டேக்கா. என்னது அக்கா, என்னது ஜனனி? ஏய் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ரெஜிஸ்டரே பண்ணிவிட்டியலா? ஏ பெரிய ஆளுங்கயா நீங்க, சூப்பர்டி. எவ்வளவு
பெரிய விஷயம். அக்கா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அன்னைக்கு ஒரு ராங் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சே, நான் கூட உங்ககிட்ட சமைக்க சொன்னனே. சமையல்காரை மாத்திட்டீங்களா? தோசை ரொம்ப பிரமாதம். சாம்பார்ல உப்பு காரம் எல்லாம் அளவா திட்டமா நல்லா இருந்துச்சு. வெரி வெரி கைண்ட் ஆஃப். நல்ல சாப்பாடு சாப்பிட்டோமா, ரொம்ப நன்றி. அக்கா 2 நாள் முன்னாடி போய் பார்த்துட்டு வந்தோம்க்கா. வாங்க வாமா ஜனனி வா. நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேம்மா. உட்காரு. உட்காருங்க. சக்தி ஆ. எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நாங்க உங்க 2 பேரை பத்தி தான் வாய் ஓயாம பேசிக்கிட்டே இருந்தாரு. உட்காருங்க. உட்காருமா. ஆமாம்மா, நான் ஒரு ராங் நம்பர் மேன். தெரியாதனமா உனக்கு ஃபோன் பண்ணி நான் தப்பா பேசிட்டேன். அதை நீ பெருசா எடுத்துக்காம ரொம்ப கைண்டாட்டடா தோசை கொண்டு வந்து கொடுத்தியம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. அதான் அன்னைக்கே சொல்லிட்டீங்களேப்பா. நல்லதை திருப்பி திருப்பி சொல்லாமா, தப்பு இல்லை. எங்க சும்மா போட்டு அறுக்காதீங்க. ஜனனி ஏதோ பேசணும்னு வந்திருக்கா. அப்படியாம்மா? ஆமாப்பா, எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதுக்கு உங்க சப்போர்ட் கேட்கலான்னு தான் வந்தேன். ஓ ஷூர், நிச்சயமா என் சப்போர்ட் உனக்கு உண்டுமா. ஆனா தோசை மட்டும் ரெகுலரா கொண்டு வந்து கொடுக்கணும். அதுக்காக தான்ப்பா ஹெல்ப் கேட்குறேன். அன்னைக்கு நான் கொடுத்த ஃபுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுல்ல, அது ரெகுலரா உங்க கம்யூனிட்டியில இருக்கிற எல்லாருக்கும் நாங்களே கொடுக்குறோம்ப்பா. இதை பாருமா, நீ தரதா இருந்தா 100% எங்க அசோசியேஷன் ஆபீஸ் மேனேஜர்கிட்ட பேசிடுறம்மா. நீ பண்றியாமா? நான் பண்றேன். அப்ப வாங்க வாங்க மேடம். நீங்களே வந்துட்டீங்களா? சொல்லுங்க, உட்காருங்க சார். உங்களை பார்க்கத்தான் சொல்லுங்க சார். வரலாம்னு இருந்தோம். அப்படியா சார்? உட்காருங்க ப்ளீஸ். நீங்களும் உட்காருங்க சார். சொல்லுங்க சார். மேடம், ஷீ இஸ் ஜனனி. ஹாய் மேம். நீங்க தானே அது? உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. உங்ககிட்டயுமா? ஆமாப்பா, நல்ல விஷயத்தை பரப்பணும்ல. மேடம், அவங்க ஃபுட் கான்ட்ராக்ட் எடுத்து நம்ம கம்யூனிட்டிக்கு ஃபுட்டு சப்ளை பண்றேன்னு சொல்றாங்க. நல்ல கைப்பக்குவம் மேடம். நிச்சயமா இவங்களை நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அப்பதான் எங்க ஃபுட் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும் மேடம். நிச்சயமா சார். இந்த பிரச்சனையை பத்தி தான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கோம். மேடம், இந்த கம்யூனிட்டியில இருக்க எல்லாருமே வயசானவங்க. கான்ட்ராக்ட்காரங்க ஸ்பெஷலா சமைக்கிறேன்னு வராங்க. அப்புறம் ஹோட்டல்ல செய்யற மாதிரி வயிற்றுக்கு ஒத்துக்காத பொருள்கள்லாம் ஆட் பண்ணிடுறாங்க. அது இவங்களுக்குலாம் செட் ஆக மாட்டேங்குது. அப்படியே கரெக்டா சமைக்கிற 2 பேர் இருந்தாலும் அவங்களால ரெகுலரா கொடுக்க முடியல. டெலிவரி பிரச்சனை வேற. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. உங்களால கரெக்ட் டைம்க்கு நல்ல ஃபுட் கொடுக்க முடியுமா? மேம், நாங்க ப்ராஃபிட்காக இதெல்லாம் செய்யணுங்கிறது இல்ல. மனசுக்கு திருப்தியான வேலையை செய்யணும்னு நினைக்கிறோம். எங்களோட நோக்கம் உங்களுக்கு பிடிக்கணும். உங்க அப்ரிசியேஷன் வேணும். ஒர்க் பண்ண நாங்க ரெடியா இருக்கோம். அது உங்களுக்கு செட் ஆனா அப்புறம் நீங்களே சொல்லுங்க மேடம். ஓகே மேம். அப்ப நான் அசோசியேஷன்ல சொல்லிடுறேன். கமிட்டி மீட்டிங்ல பேசி உங்களுக்கு கொடுக்க ஏற்பாடு பண்றேன். நிச்சயமா இவங்களுக்கு தான் கொடுக்கணும் மேடம். ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட். ஓகே சார், நான் பேசிட்டு சொல்லிடுறேன் சார். மேடம், அதுக்கு முன்னால உங்க ப்ரொஃபைல்ஸ்லாம் ஃபார்முலா ஒரு மெயில் பண்ணிடுங்க சார். நம்ம மெயில் ஐடி கொஞ்சம் கொடுத்துருங்க சார். நிச்சயமா அனுப்பிச்சிடுறேன் மேடம். தேங்க்யூ சார். ஓகே மேம், அப்போ நான் ப்ரொசீட் பண்ணிட்டு சொல்லிடுறேன். sure ma'am. சரி, ஓகே. ஜனனி, ஆல் தி பெஸ்ட்டுமா. நிச்சயமா இந்த கான்ட்ராக்ட் உனக்கு தான். நான் கேரண்டிமா. தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இனிமே இந்த வீட்ல இருந்து தான் ஃபுட் போக போகுது. ஸோ அதுதான் நாண்டி ஃபுட்ஸ். கை கொடு நந்தினி, கை கொடு நந்தினி. இன்னில இருந்து நீ தொழில் அதிபர். என் செல்லம். ஐயோ, அந்த ராங் நம்பரு உனக்கு ரைட்டான நம்பரா அமைஞ்சிருச்சு. என்ன ஜனனி, எங்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டி விட்டப்போ. என்ன சித்தி, பெரிய லைட்டிங்க. எங்களெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாளைக்கே ஹோட்டல் வச்சு பிசினஸ் உமன் ஆகி ஃபேமஸ் ஆயிட்டீங்கன்னா எங்களெல்லாம் மறந்துடாதீங்க சித்தி. போடி பாருங்கக்கா, நீ ஆள வருவடி நீ. இதே வீட்ல எம்புட்டு கஷ்டப்பட்டு சமைச்சு போட்டாலும் ஏதாவது ஒரு குறை தான் வரும். எனக்கு அப்படியே கோவமா வரும். சில சமயம் நான் எதுக்குமே வர்த்தலன்னு தோணும். சமையல் எனக்கு தெரியாது. கல்யாணம் ஆன புதுசுல எங்க அம்மால என்ன சமையல் கட்டுக்கு விட்டதே கிடையாது. எங்க அப்பால புக்கை கீழே வச்சாலே என்ன விரட்டி அடிப்பாரு. எனக்கு சமையல்ல ஒண்ணுமே தெரியாது. இங்க வந்து
அது தெரியாதது பெரிய குத்த மாதிரி பேசி அவ்வளவு அசிங்கம். அத்தெல்லாம் என்ன பேச்சு பேசுன்னு தெரியுமா? எனக்கு ஒரு மாதிரி அவமானமா இருக்கும். ஆனா அப்புறம் எனக்கு சாப்பிட பிடிக்கும், உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. இந்த ஹோட்டலுக்குலாம் போகும்போது நாமளும் இதெல்லாம் நம்மளே செஞ்சு சாப்பிடணும்னா தோணி இருக்கு. அப்புறம் தான் அக்கா கிட்ட எல்லாம் கத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த அந்த ஆர்வம் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இதெல்லாம் சொல்லி கொடுத்தெல்லாம் வர்றதில்ல நந்தினி. உன் கையில அன்னபூர்ணி குடி இருக்கா, பெரிய கிஃப்ட் பாரு. நீ எங்கிட்டோ போற நந்தினி. நீ இங்க இருக்கிற வேண்டிய ஆளே இல்ல. நீ அருமை தெரியல உங்களுக்கு. நீ நல்ல அர்ப்பணி. தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் ரொம்ப சின்ன வார்த்தை. அக்கா, நாண்டி ஃபுட்ஸ். என்ன பேரு சூப்பரா இருக்கே, நாண்டி ஃபுட்ஸ். என்னமா பண்ணிவிட்ட பாரு, பெரிய ஆள்றீவ. நீ பெரிய ஆளா வருவாயா? நீ எல்லாரோட பெரிய ஆளா. எல்லாரும் எல்லாமே நல்ல சந்தோஷமா பெரிய ஆளா வரணும், எல்லாருமே வரணும். அக்கா, இட்ஸ் ஜஸ்ட் டேக் ஆஃப் தான். இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. எல்லாரும் சேர்ந்து உயிரை பறக்க போறோம். ம், ஆமா. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எனக்கும் சூப்பரா சொன்ன. கரெக்ட். இன்னைக்கு அக்காவுக்கு மட்டும் பர்த்டே இல்ல, அவங்க படைக்க போற சாதனைகளுக்கும் இன்னைக்கு பர்த்டே. அக்கா, மனசுல நல்லா வேண்டிக்கிட்டு கேண்டில் ப்ளோ பண்ணி கேக் வெட்டுங்க. அழுகாது. சிரி. இதெல்லாம் எடு. இப்ப நீ தொழிலதிபர், நல்ல கெத்தா இருக்கணும். அழகி அம்மாடி, இங்க வா, கட் பண்ணு கேக்க. நல்ல சிரி பாப்பா. இன்னைக்குதான் நான் நிஜமாலே பிறந்திருக்கேன். சூப்பர். ஹாப்பி பர்த்டே டு யூ. சக்தி, நீ சாப்பிடியா? இல்லை எனக்கு வேண்டாம். எனக்கு வயிறு ஒரு மாதிரி சரியில்லை, சாப்பிட்டா பெரட்டிட்டு வர மாதிரி இருக்கு. அலைஞ்சு வந்திருக்க, கொஞ்சம் சாப்பிடு. என்ன பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த பிள்ளைங்களுக்கு கொடுங்க, அதுங்க சாப்பிட்டோம். சரி, நீ எடுத்துட்டு போ. அவன் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுவான். நைட் அவன் பசிச்சா சாப்பிடுவான். தாரா, கட் பண்ணி சாப்பிடுங்க. நான் எடுத்துக்கிறேன் முதல்ல. சக்தி, குட் மார்னிங். எழுந்துரு சக்தி, காஃபி ரெடி. சக்தி, என்னாச்சு? ஐயோ, என்ன இவ்ளோ சுடுது? சக்தி. ஐயோ, சக்தி, என்ன இது? சக்தி, வா, டாக்டர் கிட்ட போலாம். பாத்து. சக்தி, என்னாச்சு? ஐயோ, சக்தி, இரு, நான் அக்காவை கூட்டிட்டு வரேன். ஒரு நிமிஷம். அக்கா, என்னாச்சு? அக்கா, கொஞ்சம் வாங்கல. சக்திக்கு ஹை ஃபீவரா இருக்கு. என்னது? உடம்புல ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. அக்கா ப்ளீஸ், நீங்க வாங்கல. சரி, இருங்க, நாங்க வரோம். வாங்கக்கா. என்னாச்சு? நல்லா தானே இருந்தா நேத்து. ஐயோ, இந்த பிள்ளைகளுக்கு என்னென்னவோ வருது. வாங்கக்கா.
ஆத்தாடி, ஆத்தா வந்து இறங்கிருக்குடி. ஆத்தி, ஆத்தா மாரியாத்தா, ஐயோ நல்ல முகமெல்லாம் வந்திருக்கு. நேத்து நல்லா தானே இருந்தான். எப்பத்துல இருந்து ஜனனி? அக்கா மார்னிங் தான்க்கா. நான் காஃபி போட்டுட்டு வந்து பார்த்தா இப்படி ஆயிருக்கு. ஐயோ, நேத்து நம்ம அந்த கேக்கு குடுக்கையில கூட நல்லா தானே இருந்தான். வேணாம் பெரட்டிக்கு வருதுன்னா சரி ஏதோ அசதியில வந்திருக்கான், போய் தூங்கின சரியாருன்னு நாம தானே அனுப்பணும். ஆத்தி, அக்கா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாமா? அதெல்லாம் தேவையில்ல. அது உடம்பு ரொம்ப ஹீட் ஆனதுனால வர பிரச்சனை தான். குளிர்ச்சியா ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருந்தா சரியாயிரும். இந்த மோர், இளநீர் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும். அதை தவிர்த்து இந்த வேப்பிலை பத்து, மஞ்சள் பத்துலாம் போட்டாலே சரியாயிரும். அந்த முதல்ல இந்த பெட்ல படுக்க கூடாது, தரையில வேட்டியை விரிச்சு படுத்தாலே சரியாயிரும். யாரு யாரு ஜனனி? கவுஞ்சில இருந்து கால் வருது. கவிஞயா, குடு குடு. ஏ பார்த்து, இந்த பார்த்து எதுவா உட்கார். ஹலோ, சொல்லுங்க, நான் தான் பேசுகிறேன். அப்படியா? இன்னைக்கே வா, வந்தால் கண்டிப்பாக பார்க்கலாம்ல. ஏய் போக முடியாது, போகக்கூடாது. என்ன? ஆ சரி, அது என்னால் வர முடியாது. என் ஒய்ஃப் மட்டும் வருவாங்க. என்னால் வர முடியாது, என் ஒய்ஃப் மட்டும் வருவாங்க. என்ன? ஆ ஓகே, தேங்க்யூ. ஜனனி, நம்ம அந்த ஆளுகிட்ட லிஸ்ட்டு கேட்டிருந்தோம்ல, அதில் 3 பேர் பேரும் மற்ற விவரம்லாம் கிடச்சிருக்காமா. இப்போ உடனே கிளம்பி வர சொல்கிறான். ஏய் ஏய் இருடா இரு. எப்படி உடனே கிளம்ப முடியும்? அதெல்லாம் உடனே போகக்கூடாது. ஒரு வாரம் 10 நாள் சென்று தான் போகலாம். இரு. இல்லை நீ, இதனால் எதுவும் நிற்க வேணாம். என்ன சக்தி, விளையாடுறியா? நிக்க வேணாம்னா வேற என்ன செய்ய சொல்ற? ஜனனி போயிட்டு வரட்டும். நீ சக்தி, எனது ஜனனி போயிட்டு வரட்டுமா? அவளே எல்லாத்தையும் மண்டையை கொடுத்து மாட்டிக்கிட்டு இருக்கா. இப்ப தனியா வேற போய் திரும்ப ஏதாவது பிரச்சனை வரத்துக்கா அவளுக்கு? சும்மா இரு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அப்படி ஒன்றும் சொத்தை கொண்டாந்து இவர் காலேஜில் போட்டே ஆகணும்னு அவசியம் கிடையாது. எல்லாம் சரியாகட்டும், பொறுமையா பார்த்துக்கிடலாம். இல்லை நீ, கிட்ட நெருங்கிட்டோம். இப்போ விட்டு அப்புறம் பிடிக்கவே முடியாது. ஏ, நம்ம அவங்கள ட்ரேஸ் பண்ணுறோன்னு அவங்களுக்கு தெரியறதுக்குள்ளே நம்ம வேலையை முடிச்சிடணும். என்னக்கா? ஜனனி, உன்னால் தனியாக சமாளிக்க முடியும்ல? இல்லை சக்தி, நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். ஆனால் என்னால் எப்படி உன்னை இப்படி விட்டுட்டு போக முடியும்? நீ என்னையை பற்றி கவலைப்படாத, என்னைய நான் பார்த்துக்கிறேன். அண்ணிங்க இருக்காங்க, அம்மாவும் வந்துட்டாங்க. இங்கே என்ன ஆளா இல்லை. நீ போனீன்னா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடலாம். இங்கே பாரு, அது போக என் கூட யாரும் இருக்க முடியாது. இது பரவும். நான் தனியாக சமாளிச்சுப்பேன் ஜனனி, இது ஒன்றும் இல்லை. நீ முதல்ல உடனே கிளம்ப. இப்போ போனால் தான் சாயங்காலத்துக்குள்ளே போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தகவலை வாங்கிட்டு சீக்கிரம் வர முடியும். சக்தி, எப்படி? பத்திரமா போயிட்டு வா, அவ்வளோதான். அக்கா, ஏய் அதுக்கு இல்லை, அவனையே நாங்கள் பார்த்துக்குருவோம். உன்னைய தனியாக அனுப்புறது தான் பிரச்சனை. உன்னை எப்படி தனியாக அனுப்புறது? அக்கா நான் சேஃபாக இருப்பேன்க்கா. என்ன நீங்கள்? சக்தி, ஏதாவதுனா எனக்கு கால் பண்ணு ப்ளீஸ். சரியா? பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன் ஜனனி, நீ கிளம்பு. அங்கே ஏதாவது நான் என் ஃப்ரெண்டோட நம்பரை தரேன், அவனுக்கு ஃபோன் அடி. ஆ சரி அக்கா, பார்த்துக்கோங்கக்கா. நான் வரேன். சக்தி பாய். ம். அண்ணி, இங்கே இருங்க, நீங்கள் கூட வீட்டுக்கு போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏய் என்னடா, எப்படி வீட்டுக்கு போக முடியும்? போங்கிற ஒத்தையால உன்னைய விட்டுட்டு எப்படி போறது? இந்த இதெல்லாம் பெருக்கி இதெல்லாம் கூட்டி கழுவி விடணும், மஞ்சள் தண்ணி ஊற்றி விடணும், வேப்பிலைய போடணும். எவ்வளவு வேலை இருக்கு. இதெல்லாம் விளையாட்டா? நீ குழந்தைங்களாம் வேற இருக்காங்க. நீங்கள் இங்கிட்டும் இருந்துட்டு அங்கிட்டும் இருக்க முடியாது. நீங்கள் போங்க. எனக்கு பசிக்குதுன்னா நான் ஃபோன் அடிக்கிறேன், எனக்கு சாப்பாடு மட்டும் கொண்டாங்க, அவ்வளோதான். எல்லாம் விளையாட்டா போச்சு சக்தி உனக்கு.
என்னடானா சொல்ற பேச்ச கேட்காம அவளை அம்பிட்டு தூரம் தனியா அனுப்புறேங்கிற, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேங்கிற, என்னதான் செய்யறதோ தெரியல. நான் அங்கெல்லாம் எதுக்கு இருக்கோன்னே தெரியல. அப்படி இல்லை நீ, நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. எனக்கு எதாவது ஒன்றா நான் தாங்கிப்பேன், பிள்ளைங்க என்ன பண்ணோம்? நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். ஏதாவதுன்னா உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன். இங்கே தானே இருக்க போகிறேன். சரிங்க பெரிய மனுஷா, நீங்க சொல்றதை நாங்க செய்றோம். இந்த பெட்டை எடுத்து போட்டுட்டு வேட்டையை விரிச்சு விட்டு வேப்பிலையை போட்டு போயிடுறோம். அதை செய்யலாமா இல்ல அதுக்கு யார்ட்டையாவது பர்மிஷன் வாங்கிட்டு வரணுமா? ஆ போ, அங்கிட்டு போய் உட்காரு. மூஞ்செல்லாம் வாடி போய் கிடக்கு.